வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிப். உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சக்தியின் குளோபல் டிவியினூடாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். G7 மாநாட்டில் இலங்கை ஜனாதிபதிக்கு உலக அரசு தலைவர்கள் அமோக வரவேற்பு. வானிலை எதிர்வு கூறலுக்காக 2600 லட்சம் ரூபாய் செலவில் கொள்வனவு செய்யப்பட்ட டாப்ளர் ரேடார் கட்டமைப்புக்கு என்ன நேர்ந்தது? அமைச்சர் சஜித் பிரேமதாச கேள்வி. அரசாங்கத்தின் புதிய வரி திருத்தத்தினால் வாகனங்களின் விலையில் மாற்றம். அணு ஆயுதங்களற்ற உலகம் ஒன்றை நோக்கி பயணிக்க வேண்டும் என ஹிரோஷிமாவில் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. சமாதானம் மற்றும் சுபீட்சத்திற்கான பாதையை திறந்து புதிய அபிவிருத்தியை நோக்கி இலங்கையை இட்டுச் செல்வதே தமது அரசாங்கத்தின் இலக்கு என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறுகின்றார். G7 மாநாட்டில் பங்கேற்ற அரசு தலைவர்களை சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை கூறினார். G7 எனப்படும் பிரதான 7 கைத்தொழில் நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடி மாநாடு ஜப்பானின் இஷேஷிமா நகரில் இன்று முற்பகல் ஆரம்பமானது. இலங்கையின் அரசு தலைவர் ஒருவருக்கு விடுக்கப்பட்ட முதலாவது உத்தியோகபூர்வ அழைப்பு இதுவென்பது சிறப்பம்சமாகும். ஜப்பான் பிரதமர் சின்சோ அபேவினால் ஜனாதிபதிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநாட்டில் பங்கேற்ற ஜனாதிபதிக்கு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வாழ்த்து தெரிவித்தார். பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஜனாதிபதிக்கு ஜெர்மன் சான்சலர் ஆங்கலா மெர்க்கலும் இதன்போது வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவும் ஜனாதிபதிக்கு இங்கு வாழ்த்து தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டின் லகார்ட் உள்ளிட்ட அரசு தலைவர்கள் பலர் ஜனாதிபதிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இலங்கையின் எதிர்கால பயணத்திற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவதாக அரசு தலைவர்கள் இதன்போது ஜனாதிபதியிடம் வாக்குறுதி வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. G7 மாநாட்டின் முன்னோடி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இலங்கைக்குள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இந்த மாநாட்டில் ஜனநாயகம், நல்லாட்சி மற்றும் சட்ட ஆட்சியை ஏற்படுத்த அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையிலான அபிவிருத்தி திட்டம் ஒன்றையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அனர்த்தத்துக்கு உள்ளானவர்களுக்காக 45 லட்சம் ரூபாய் பெறுமதியான அரிசி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாசவினால் இடர் முகாமைத்துவ அமைச்சிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சின் ஊழியர்களினால் ஒரு நாள் சம்பளம் உதவித்தொகையாக வழங்கப்பட்டது. இந்த நன்கொடை அமைச்சர் சஜித் பிரேமதாசவினால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இன்று வழங்கப்பட்டதை அடுத்து இடர் முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பாவிடம் கையளிக்கப்பட்டது. அனர்த்தத்துக்குள்ளான பகுதியில் வெள்ளம் வடிந்தோடியுள்ளதால் மக்கள் தமது வீட்டுக்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. மண்சரிவால் பாதிக்கப்பட்ட சிலர் இன்னும் உள்ளனர். கல்லணைகங்கையை அண்மித்த பகுதிகளில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு தமது வர்த்தக நடவடிக்கையை ஆரம்பிக்க முடியாது, வீடுகளுக்கு இன்னும் செல்ல முடியாது அதிகளவிலானவர்கள் உள்ளனர். விசேஷமா மம கனகாட்டு வேணுமா விவித பார்ஷயன் பல தரப்பினரும் இந்த துயரச் சம்பவத்தை பயன்படுத்தி எமது அரசாங்கத்திற்கு பலவித தாக்குதல்களை மேற்கொள்கின்றனர். முன்னாயத்த நடவடிக்கைகள் உரிய முறையில் இல்லை என ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் தலைவர் உட்பட பல குழுவினர் கூறுவதை கேட்க முடிகின்றது. முன் ஆயத்தத்திற்காக எமது நாட்டு மக்களின் 2600 லட்சம் ரூபாவினை செலவிட்டு 2011ஆம் ஆண்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட டாப்ளர் ரேடார் கட்டமைப்பு என்ன நடந்தது? அதனை கொங்கல மலையில் பொறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடந்த அரசாங்கத்தினால் 2011ஆம் ஆண்டு 2600 லட்சம் ரூபாய் செலவழித்து கொண்டு வரப்பட்ட டாப்ளர் ரேடார் கட்டமைப்பினை பொருத்துவதற்கு அவர்களால் உரிய நடவடிக்கையினை எடுக்க முடியவில்லை. 4 வருடங்களாக கடந்த அரசாங்கத்திற்கு அதனை பொருத்த முடியாமல் போனது. நமது அரசாங்கத்திற்கு ஜப்பான் அரசாங்கத்தினால் இலவசமாக 2 டாப்ளர் ரேடர்கள் கிடைக்க உள்ளன. திரைசேரியிலிருந்து 5% கூட எடுக்கவில்லை. அதேபோன்று வரி செலுத்த 5% கூட செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதுதான் நல்லாட்சியின் மாற்றம். ඒ වගේම බදු ගෙවන්නන්ගේ අරමුදල් 7-5ක්වත් විය පැහැදම් කරන්න නැතුව මෙන්න ආශ්චර්යයේ යහපාලනයේ වෙනස. மட்டக்களப்பு மாவடிச்சேனை வீதியை கான்கிரீட் வீதியாக புனரமைப்பதற்கான அடிக்கல் நேற்று நட்டு வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது.
சாம்பூரிலே நடந்த விடயத்தை பற்றி பல இடங்களிலே கூறப்பட்டு வருகிறது. நேவிக்கு சொந்தமான பள்ளிக்கூடம் அல்ல அது எங்களிடம் மாகாண சபை அதிகாரத்துக்கு 2016 ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி கையளிக்கப்பட்டுள்ளது. அந்த மாகாண சபை அதிகாரத்துக்கு உட்பட்ட பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முதலமைச்சர் அதனுடைய மாகாணத்தினுடைய கௌரவ கல்வி அமைச்சர் இருக்கின்ற போது எங்கள் இருவரையும் அழைக்காமல் கடற்படை கௌரவ ஆளுநர் அவர்களையும் அமெரிக்க தூதுவரை மாத்திரம் அழைத்து பேக் விநியோகம் செய்து வருவதற்காக அவர்கள் இருவரும் அழைக்கப்பட்டார்கள். நாங்கள் இருவரும் முன்வரிசையில் இருந்து கொண்டிருந்தோம். எங்களை அழைக்காமல் இருந்ததை வெட்கமாக கருதியோ என்னவோ தெரியவில்லை, ஆளுநர் அவர்கள் என்னை கை கூட்டு நீங்கள் மேடைக்கு வாருங்கள் என்று அவர் அழைத்தார். கடற்படை அதிகாரிகளுக்கு இந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சரையோ அல்லது இந்த மாகாணத்தினுடைய கௌரவ கல்வி அமைச்சரையோ கூப்பிடுவதற்கு அவர்களுக்கு மனமிருக்கவில்லை. முதலாவது விடயம், இது அடிப்படையில் எங்களுடைய அதிகாரத்தை கேள்விக்குறியாக்கிய ஒரு விடயம். மேடைக்கு நான் செல்லும் போது நானாக, ஆளுநர் கூட அழைக்கவில்லை, நானாக கௌரவ கல்வி அமைச்சரையும் நீங்களும் வாருங்கள் என்று அவரையும் அழைத்து சென்ற போது அங்கு அந்த கடற்படை ஆபீசர் என்னை தடுத்து நிறுத்திய போது மாகாண சபையினுடைய அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்திய ஒரு வினாடி என்பதை நான் அவ்விடத்தில் ஒரு முதலமைச்சர் ரீதியிலே அதை கேள்விக்குட்படுத்தாமல் இருக்க முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே சமஷ்டி என்கின்ற கோரிக்கையிலே நாங்கள் அசையாது நின்றுபிடித்து வருகின்றோம். இது தென்பகுதி மக்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு கசக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விடயம் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையிலேயான உறவாகும். இந்த உறவினை நாங்கள் கட்டி காத்து வந்திருக்கின்றோம். ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற அசப்பு உணர்வுகளை எல்லாம் கலைந்து தமிழ் பேசும் மக்கள் என்கின்ற அந்த ஒரு பிடியிலே நிற்கின்ற அதே நேரத்திலே எங்களுடைய தனித்துவங்களை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு செயற்பட இருக்கின்றோம். புலம்பிய குட்டையிலே மீன் பிடிப்பதற்கு பலர் இருக்கிறார்கள். ஆகவே அதை தொடர்பாக நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விமல் வீரவஞ்சி அவர்கள் அரபி குதிரைக்கு பிறவி குணம் போகாது என்பது போன்று அவர் என்று இந்த நாட்டை குட்டிச்சுவராக்க வேண்டும் என்று ஏவிபியில் இணைந்து இந்த நாட்டிலே பெரும் இனத்துவேசியாக அன்றும் வாழ்ந்தார், இன்றும் வாழ்வார், இனிமேலும் வாழ்வதற்கு வழி இல்லாமல் வக்காலத்தில்லாமல் ஏதோ கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்களை விட்டு வயிறு முழக்கலாம் என நினைக்கின்றார். அதற்கு கிழக்கு மாகாண மக்கள் ஆகிய நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம். நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் மாத்திரம்தான் பெரும்பான்மையிடமிருந்து எங்களது உரிமைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்கின்ற அந்த வார்த்தையினை தனது மனதில் நிறுத்தியவராக இன்று இரண்டு சமூகங்களையும் இணைத்துக் கொண்டு இந்த பயணத்தை செய்து கொண்டிருக்கின்றார். பெரும்பான்மை கட்சிகளுடன் இணைந்து கொண்டு நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது. இன்று நாங்கள் பெரும்பான்மை கட்சியில் இருந்து கொண்டு ஏதாவது சிறுபான்மை சமூகமாக பேசுகின்ற பொழுது அங்கே பெரும்பான்மை கட்சியில் உள்ளவர்கள் அதனை அடக்கி வாசிக்குமாறு உத்தரவிடுவார்கள். ஆனால் யாழ்குடா நாட்டில் இடம்பெற்று வரும் கலாசார சீரழிவு தொடர்பில் இன்று நடைபெற்ற இருவேறு நிகழ்வுகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. எங்களுடைய மாணவர்களிடத்திலே போதை வஸ்து மிக தீவிரமாக பரவி வந்திருக்கிறது. இப்பொழுதுதான் சில கைதுகள் இடம்பெறுகின்றன. ஆனால் விற்பனையான முதலாளிகள் கைது செய்யப்படவில்லை. முற்று முழுதாக இந்த போதை வஸ்துக்கு உள்ளாகின்ற மாணவர்களை நிச்சயமாக விடுவிக்க வேண்டும். எங்கள் சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும். நாங்கள் அரசியல் ரீதியாக மட்டும் அடிமைகளாக்கப்படவில்லை. போதை வஸ்துக்கும் மதுவுக்கும் கூட நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் வாழ்வெட்டு, அடுத்த நாள் போலீசார் தேடுகிறார், கைது செய்யப்படுகிறார். இவை எங்களுடைய சமுதாயத்திலே எங்களுடைய ஆசிரியர்களால், பெற்றோர்களால் மாற்றியமைக்கப்பட வேண்டும். வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? ஒழுக்கத்தை விட உயிர் இது அல்ல, ஒழுக்கத்தான் உயிரை விட உயர்ந்தது என்று சொல்லுகிறார். நாகரிகம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். 30 வருடமாக எங்களுடைய போர் காரணமாக எங்களுடைய இளைஞர் யுவதிகள் வேலை வாய்ப்பின்றி, அதாவது வீதிகளில் செல்கின்ற, வீதிகளில் நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதால் எங்களுடைய கலாச்சார சீரழிவு இங்கே நடைபெற்று வருகின்றன. நான் நினைக்கிறேன் கடந்த 2 கிழமைகள் கடும் மோசமான நிலையில் வாழ்வெட்டுகள் இங்கே அதிகரித்து காணப்படுகின்றன. இப்படியான நிலைகளுக்கு எங்களுடைய இளைஞர் யுவதிகள் முகம் கொடுத்து வருகின்றார்கள். வவுனியா சின்னடம்பன் பகுதியில் வீடுகளை அமைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட காணி சுத்திகரிப்பு நடவடிக்கை இன்று பிரதேச மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது.
குறித்த காணி தங்களின் விவசாய நிலம் என தெரிவித்து சின்னடம்பன் பகுதி மக்கள் இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். காணி உரிமைக்கான ஆவணங்களை காண்பித்து சுத்திகரிப்பு நடவடிக்கையை மக்கள் தடுத்து நிறுத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். சின்னடம்பன் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட காணி சுத்திகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களால் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பகுதிக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை சமரசப்படுத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த சின்னடம்பன் கிராம மக்களுக்கு இந்த செங்கல்படை குளமும் அந்த குளத்துக்கு கீழே 70 ஏக்கர் வயல் காணியும் இருந்திருக்கு. 1983 ஆண்டு வரையும் இந்த வயல் செய்யப்பட்டிருக்கு. லட்சமியம் மீளக்குடியேறி இருக்கிற இந்த கிராமத்து சின்னடம்பன் மக்கள் இந்த 70 ஏக்கர் வயல் காணிக்கும் காலத்தில் அவர்களுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் சில பேருடைய கையில் இருக்கு. சில பேர் இந்த இடம்பெயர்வுகளால இந்த காணி அனுமதி பத்திரங்களை துளைச்சிருக்கிறார்கள். ஆக வயல் காணியை அழித்து இது ஒரு குடியிருப்புக்கான காணியை மாற்றுறது இது பொருத்தம் இல்லை. மிக தாழ்ந்த பிரதேசம். இந்த கிராமத்துக்குரிய இந்த மக்களுக்குரிய இந்த வயல் காணியை அவர்களுக்கு திருப்பி அந்த காணியை கொடுக்க வேண்டும். எங்க சுத்தி பார்த்தாலும் ராணுவம் இந்த தங்கள் தமிழர்களுடைய காணியை ஒரு பக்கம் ராணுவம் அடாத்தாக பிடித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கத்தால போலீஸ் திணைக்களத்திலிருந்து ஒரு தொகையான காணிகளை பிடித்து இருக்கின்றார்கள். இதை விட ஏனைய எங்கட சகோதர இனத்தை சேர்ந்த வேறு இனத்தவர்கள் பல தரப்பட்ட வகையில் எங்களோட காணிகளை பிடிச்சு தமிழ் மக்களோட காணியை பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள். அந்த மீளக்குடியும் இந்த காலத்திலே இவருடைய இந்த கால்கள் இந்த தங்களுடைய இன்னும் வாழ்வாதாரத்தை ஒரு நிலைக்கு ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்ற காரணத்திலே அவருடைய காணிகளை இப்படி பிடித்துக் கொடுப்பது உண்மையிலே ஒரு தவறான ஒரு செயல். ராசபுரம் கிராமம் இருந்தது. அதுக்குள்ள கொஞ்சம் காணி மந்தாய் கிடக்குற அங்கே ஒரு 70 இப்ப பார்த்தால் 70 வீட்டுக்குரிய காணி தானே அந்த இடத்துல இருக்குது. அப்ப அவைக்கு மிச்சம் காணி காணாதபடியா இப்ப எங்களுக்கு தந்த உறுதி காணிகளையும் கைப்பற்றும் நோக்கத்தோடு இன்றைக்கு டோசர் வேலை செய்து கொண்டு கேட்க நாங்கள் இந்த ஏற்பாட்டையும் செய்து கொண்டு நிற்கிறோம். எங்களை காணிக்கு இறங்கப்படாது. இந்த காணி எங்களை கண்டு முந்திய தந்தவை நாங்கள் செய்தி ஓட்டு பேந்து சில வேலை அயம்ப வயதால விட்டுட்டு வெளியேறி போயிட்டோம். போய் இப்ப மந்தா இப்ப ஐயாவே அதை தங்களை கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு காணி இல்லாத நான் கூலி வேலையை தான் இந்த நிலையில வந்திருக்கிறேன். ஆனபடியால் எங்களை காணி எங்களுக்கே செலவும். இதேவேளை சின்னடம்பன் பகுதியில் உள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என இங்கு வருகை தந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்த நிலையில் சின்னடம்பன் பகுதியில் நிர்மாணிக்கப்பட உள்ள வீட்டு திட்டம் குறித்து வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ரோஹண புஷ்பகுமாரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பூந்தோட்டம் நலன்புரி முகாமில் கடந்த 15 வருடங்களாக வாழும் மக்களுக்கான தொண்டு நிறுவனம் ஒன்றின் நிதி அனுசரணையுடன் சின்னடம்பன் பகுதியில் வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கூறினார். அதற்காக வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு சொந்தமான காணியே சின்னடம்பன் பகுதியில் சுத்திகரிக்கப்படுவதாகவும் இதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது எவ்விதத்திலும் நியாயம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் பூந்தோட்டம் நலன்புரி முகாமில் தங்கியுள்ளவர்களில் சுமார் 40 குடும்பங்களுக்கான வீடுகள் சின்னடம்பன் பகுதியில் நிர்மாணிக்கப்படும் என வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ரோஹண புஷ்பகுமார மேலும் தெரிவித்தார். நாட்டின் சில பிரதேசங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. இதனால் மலையகத்தின் சில பகுதிகளில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது. இதன் காரணமாக மலையக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாவலப்பிட்டி கங்கை இகலக்குரள பிரதேச செயலாளர் பிரிவின் தாம்பரவள்ளி தோட்டத்தில் மண் சரிவு மற்றும் கட்பாறை சரிந்து விழக்கூடிய அபாயம் காரணமாக 13 குடும்பங்களைச் சேர்ந்த 52 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த மக்கள் தாம்பரவள்ளி தோட்ட ஆலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இடம்பெயர்ந்தவர்களில் 21 சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு ஆர்வம் பாக்குறாங்கல்ல, ஒரு உதவி இல்ல. நாங்க ஆறுகிட்ட போயிட்டு கேட்கறது ஓட்டுக்காக்கள் மட்டும் வராங்க. மந்திரி மாறலாம் ஓட்ட வந்து எங்க வீட்டுல 15 ஓட்டு இருக்குது. எங்க குடும்பத்துக்கே 15 ஓட்டு. அந்த 15 ஓட்டு அந்த மந்திரிமாருக்கு தானே வாங்கினாங்க. ஒரு ஓட்டுக்கு சரி வந்து எங்களை பார்க்க கூடாதா, கதைக்க கூடாதா, ஒன்றுமே செய்யறாங்கல்ல. இன்னைக்கும் காலையில வந்து பசி பட்டினியோட உட்காந்து இருக்கிறோம். 6 வர்றாங்க, 6 பாப்பாங்கன்னு சொல்லி இன்னருதி ஒருத்தர் வரல. நீங்க தான் வந்திருக்கிறீங்க எங்களை பாக்குறதுக்கு. இதான் தரத்தில் படிக்கின்றேன். எனக்கு குவாலிஃபை பாஸ் பண்ண ரொம்ப விருப்பம். நாங்கள் படிக்கிறதுக்கெல்லாம் வீடெல்லாம் ஒழுகுது, தேவையெல்லாம் இருந்து ஒழுகுது, குப்பையெல்லாம் தப்புன்னு இருக்குது. அதனால நாங்களும் ஒரு படிச்சு டாக்டரா வந்தேன். எங்க அம்மா அப்பா மாதிரி வர இல்லை. நாங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் எங்கள் அம்மா அப்பா பேர் திட்டு போட்டுக்கிட்டு பார்க்க வராங்க. அதனால எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடெல்லாம் சரியான மாதிரி ஒழுகுது. இப்போ 6 நாளைக்கு 2-3 டிப்பு எங்களுக்கு சாப்பாடு பொருட்கள்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் இந்த கோயிலில் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு
எங்க பிள்ளைங்க படிக்க போது இங்கேருந்து 7 கிலோமீட்டர் தூரம், அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு எங்க பிள்ளைங்க நலஞ்சி தொலைஞ்சி புத்தகம் பேக் நலஞ்சி வரக்குள்ள நாங்களும் வேலை விட்டு வந்து எங்க பிள்ளைகளை தேடிக்கிட்டு போக்குள்ள எங்க பிள்ளைகளும் அழுகுங்க, யா அம்மா நீங்க தேடிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு இவ்வளவு ஒரு கவலையா இருக்குது. இந்த தோட்டத்துல இருந்து யாருமே எங்களை வந்து பாக்குறாங்கல்ல, இந்த மாதிரி நிலைமையில இருக்கோம்னு சொல்லி. எங்களோட பிள்ளைங்க அப்படி ஒரு மோசமான நிலைமையில படிக்க போகுது, படிக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு வாய்ப்பே கிடைக்குது இல்ல. நீங்க தான் இதெல்லாம் எங்களுக்கு ஏதாவது செஞ்சு ஒரு முடிவு எடுக்கணும். நாவலப்பிட்டி தோலஸ்பாகை பகுதியில் வின்சபோரஸ் தோட்டத்தில் மண்சரிவு அபாயம் காரணமாக 14 குடும்பங்களைச் சேர்ந்த 61 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இவர்கள் தற்போது தோலஸ்பாகை சிங்கள வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இங்க வந்து அங்க விரட்டுறாங்க, அங்க வந்து இங்க விரட்டுறாங்க. பிள்ளைங்க சத்தம் போட்டாலும் என்ன கத்துதுன்னு எங்களோட சண்டை பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க தான் தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யணும், இல்லையா எங்களை ஒரேடியா கொண்டுருங்க. மாத்தளை கந்தனுவர 50 ஏக்கர் தோட்டத்தில் ஏற்பட்ட நில வெடிப்பு காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 13 குடும்பங்களைச் சேர்ந்த 33 பேர் கந்தனுவர கீழ்பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்காலிக முகாம்களில் தங்கியிருந்த மக்கள் தமது வீடுகளுக்கு செல்ல ஆரம்பித்துள்ளனர். வெள்ளத்தினால் அசுத்தமடைந்த வீடுகள் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றன. வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட புத்தகங்களை தேடும் சிறுவர்களை மீதோட்டு மூலையில் காண முடிந்தது. உயர்தர பரீட்சைக்கு 2 மாதங்களே உள்ள நிலையில் பாட புத்தகங்களை வெள்ளத்தில் பறிகொடுத்த நஜீவியை நாங்கள் சந்தித்தோம். பரீட்சைக்கு 2 மாதங்கள் உள்ளன. படிப்பதற்காக வைத்திருந்த டியூட் மற்றும் புத்தகங்களை பாதுகாக்க முடியாது போனது. வெள்ளத்தில் அள்ளுண்டு போயுள்ளது. வீட்டில் சில புத்தகங்கள் மீதமாக இருப்பதை காண முடிந்தது. எனினும் எரந்தியின் புத்தகம் இருக்கவில்லை. இங்கிருப்பது பெரியக்காவின் புத்தகம். இவற்றை மாத்திரமே பாதுகாக்க முடிந்தது. கொலனாவ, மீதோட்டு மூலை உள்ளிட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் நிலை எமது கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. தற்காலிக முகாம்களாக செயற்பட்ட பாடசாலைகள் உள்ளிட்ட அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்பட உள்ளன. வெள்ளம் வடிந்தோடியுள்ள போதிலும் மக்களின் வாழ்க்கை வளைமைக்கு திரும்பவில்லை. சுற்றாடல், சமூக மற்றும் சுகாதார ரீதியான பல்வேறு சிக்கல்களை மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களின் ஆரோக்கியத்திற்காக நாளைய தினம் சக்தி சிரச ஜான் கீல்ஸ் ஆரோக்கிய யாத்திரை கல்லணை ரஜமகா விகாரையில் நடைபெறவுள்ளது. சக்தி சிரச ஜான் கீல்ஸ் ஆரோக்கிய யாத்திரை கழனி கங்கை பெருக்கெடுத்தமையால் கொழும்பு மாவட்டத்தின் 43,323 குடும்பங்களைச் சேர்ந்த 1,90,949 பேர் பாதிக்கப்பட்டனர். வெள்ளம் வடிந்தோடுவதை அடுத்து சுகாதாரம் தொடர்பிலேயே மக்கள் பாரிய பிரச்சினை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த மக்களின் சுகாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நாளைய தினம் சக்தி சிரச ஜான் கீல்ஸ் ஆரோக்கிய யாத்திரை கழனி ரஜமகா விகாரை வளாகத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு மாவட்ட மக்களின் சுகாதார நிலையை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் விசேட வைத்திய நிபுணர்கள், மருந்தாளர்கள், உடற்கூற்று நிபுணர்கள், ரசாயன பகுப்பாய்வாளர்கள், இசிஜி தொழில்நுட்பவியலாளர்கள் உள்ளிட்ட மருத்துவத்துறைசார் பலர் சக்தி சிரச ஜான் கீல்ஸ் ஆரோக்கிய யாத்திரையில் பங்கேற்க உள்ளனர். வெள்ளத்தின் பின்னர் செங்காமலை, எலிக்காய்ச்சல், நுரையீரல் சார்ந்த நோய்கள், தோல் நோய், வாந்தி பேதி போன்ற நோய்கள் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளமையே காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான நோய்களுக்கான சிகிச்சைகளை வழங்குவதற்கு நாளைய தினம் விசேட வைத்திய குழு ஒன்றுள்ளது. அனைவருக்கும் மருந்துகள் வழங்கப்படும். பதற்றமடைய தேவையில்லை. எனினும் காலை வேளையிலேயே வந்து பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அத்துடன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் அழிவுக்குள்ளான பிறப்புச் சான்றிதழ், திருமணச் சான்றிதழ் போன்ற ஆவணங்களை மீளப் பெற்றுக் கொள்வது தொடர்பான தெளிவூட்டல் நடவடிக்கைகளும் இங்கு முன்னெடுக்கப்பட உள்ளது. பதிவாளர் திணைக்களத்தினால் வழங்கப்படும் பிறப்புச் சான்றிதழ், திருமண சான்றிதழ், மரண சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் துரிதமாக எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்பது தொடர்பான தெளிவூட்டுவதற்கு அந்த குழு ஒன்றை நியமிக்கப்பட்டுள்ளோம். அன்றைய தினம் அங்கு சென்று பதிவாளர் திணைக்கள அதிகாரிகளை சந்தித்து அழிவுக்குள்ளான சான்றிதழ்களை மீளப் பெற்றுக் கொள்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாளைய தினம் காலை 8 மணிக்கு கழனி விகாரைக்கு வருகை தந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் உங்களுக்கு தேவையான சுகாதார தேவையை பெற்றுக் கொள்ள முடியும்.
முடியும். வைத்தியத்துறை சார்ந்த பல நிபுணர்கள் இந்த யாத்திரையில் இணைந்துள்ளனர். அவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான சுகாதார தேவையை பூர்த்தி செய்வதுடன் இலவசமாக மருந்து பொருட்களை வழங்குவதற்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனவே நாளை காலை வேளையிலே சக்தி சிரச ஜான் கேல்ஸ் நிவாரண யாத்திரை இடம்பெறும் கழனி விகாரைக்கு வருகை தந்து உங்கள் சுகாதார தேவையை பெற்றுக் கொள்ளுங்கள். சிரச சக்தி ஜான் கேல்ஸ் சுவ யாத்ராவின் அனர்த்த நிலைமை காரணமாக 5 நாட்களில் 710 லட்சம் ரூபாய் வருமானத்தை ஈட்ட முடியாது போயுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கின்றது. இதன் காரணமாக இம்மாத சம்பளத்தை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் அசோக் அபேசிங் தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வெளிநாட்டு அமைச்சின் மேலதிக செயலாளரான அனுஷா பெல்பேட்டவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படும் கடிதத்தின் பிரதி ஒன்று அரசு நிர்வாக அமைச்சுக்கு கிடைத்துள்ளதாக அரசு சேவை ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. அனுஷா பெல்பேட்ட தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எட்டுவதற்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆணைக்குழு கூட உள்ளதாக அதன் தலைவர் தர்மசேன திசாநாயக்க கூறினார். வாகனங்களின் விலை இன்று மீண்டும் அதிகரிக்கப்பட்டது. உற்பத்தி வரி தொடர்பில் நிதியமைச்சின் திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டமையே இதற்கு காரணம். என்ஜின் கொள்ளளவு மற்றும் வாகனத்தின் பெறுமதிக்கு அமைய உற்பத்தி வரியை அறவிடுவதற்கு கடந்த வரவு செலவு திட்டத்தில் பிரேரிக்கப்பட்டது. இவற்றில் அதிக பெறுமதியை இதன்போது வரியாக அறவிடப்படுகிறது. வாகனத்தின் பெறுமதியை குறைவாக மதிப்பீடு செய்து குறைந்தளவு வரி செலுத்துவதனால் அரசாங்கத்திற்கு அதிக வருமானம் இழக்கப்படுவதாக நிதியமைச்சு சுட்டிக்காட்டியது. அதன் பிரகாரம் என்ஜின் கொள்ளளவுக்கு அமைய அறவிடப்படும் வரி புதிய திருத்தத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. என்ஜின் கொள்ளளவு குறைந்த வாகனங்களுக்கு சலுகைகளை வழங்கி என்ஜின் கொள்ளளவு அதிகமாக உள்ள சொகுசு வாகனங்களுக்கு அதிக வரியை விதிப்பதே புதிய உற்பத்தி வரி திருத்தத்தின் நோக்கம் என நிதியமைச்சு சுட்டிக்காட்டுகிறது. இந்த திருத்தத்தினூடாக என்ஜின் கொள்ளளவு சிசி 1000க்கு குறைவான வாகனங்களுக்கு குறைந்த வரியை அறவிட்டு சலுகை வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மோட்டார் சைக்கிள் தவிர்ந்த ஏனைய அனைத்து வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கப்படும் என வாகன இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இலங்கை தமிழ் மக்களுக்கான பணிகள் தொடரும் என சம்பந்தனுக்கு அனுப்பியுள்ள பதில் கடிதத்தில் மு கருணாநிதி தெரிவித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றது. தமிழக சட்டசபை உறுப்பினராக 13வது தடவையாகவும் மு கருணாநிதி தெரிவு செய்யப்பட்டமைக்கு இரா சம்பந்தன் வாழ்த்து தெரிவித்து நேற்று கடிதம் அனுப்பியுள்ளார். 13வது தடவையாகவும் தொடர்ந்தும் சட்டசபைக்கு தெரிவாகியுள்ளமை பாராட்டப்பட வேண்டிய சாதனை எனவும் ஆட்சியை கைப்பற்றாவிட்டாலும் பலமான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளமைக்கு வாழ்த்துக்களை இலங்கை மக்கள் சார்பில் தெரிவிப்பதாக இரா சம்பந்தனின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்களின் பிரச்சினைக்கு நியாயமானதும் நிரந்தரமானதுமான அரசியல் தீர்வொன்றை பெறுவதற்கு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை எதிர்பார்ப்பதாகவும் மு கருணாநிதிக்கு இரா சம்பந்தன் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கை தமிழ் மக்களின் வாழ்த்துக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதாக மு கருணாநிதி எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தி ஹிந்து இலங்கை தமிழ் மக்களின் நலனுக்காக 1956ஆம் ஆண்டு தொடக்கம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் மு கருணாநிதி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தோப்பூரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மூதூர் பசுமை குழுவினால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தம்பூரில் அமைக்கப்பட இருக்கின்ற அனல் மின்சாரத்தினால் எமது கிராமம் முற்றாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் அமைந்துள்ளது. மக்களுடைய நலனை கருதி இந்த அனல் மின்சாரத்தை இந்திய அரசாங்கமும் முற்றாக கைவிட்டு விட்டால் எமது மக்களும் பாதுகாக்கப்படுவார்கள். அனல் மின்சாரம் சம்பந்தமாக இதை உடனடியாக இந்த அரசாங்கம் முன்னின்று இதை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய பிராந்தியத்திலே ஆயிரக்கணக்கான வெள்ளாமை காணிகள் பாதிப்பு ஏற்படுவதோடு இலங்கையில் வாழுகின்ற மக்கள் மீது தயவு தாட்சனை காட்டி இரக்கம் காட்டி அனல் மின்சாரத்தை கைவிடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய எல்லா வகையான நட்பு நாடாக இலங்கை இருக்கின்றபடியால், இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை பின்னி பிணைந்து இருக்கின்ற நாடாக இலங்கை இருக்கின்றபடியால் கௌரவ பிரதம மந்திரி மோடி அவர்கள் இதில் அக்கறை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இல்லாவிட்டால் இலங்கை தழுவிய ரீதியில் இந்த போராட்டம் வெடிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம். நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.